ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவர் வந்து ஜாதி என்னை வரையும் வந்து ஒழிச்ச மாதிரி தெரியல. அவர் வந்து ரிசர்வ் தொகுதி எங்க இருக்குதோ அதுல வந்து ஒரு சீட்டு கொடுங்க 2 சீட்டு கொடுங்கன்னு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதை கேட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி பக்கமே போறதும் கிடையாது. அந்த தொகுதியை பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையம் கூட வந்து ஒரே துர்நாற்றம் வீசக்கூடிய தொகுதியா தான் இருக்குது. எல்லா அதர் கேஸ்ட் பொண்ணுங்களெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை ஒரு பேச்சை உருவாக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அதர் கேஸ்ட் பொண்ணுங்களா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் விருப்பம் இல்லாம பெண் குழந்தைகள் அடுத்தவங்களை வந்து யாரையும் காதலிக்காதீங்க. திருமாவளவன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருமாவளவன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அவரோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை ரொம்ப வருஷமா எனக்கு நல்லா தெரியும். நல்ல நண்பர் தான், நேர்மையான மனிதர், நல்ல மனிதர் தான். ஆனா அவர் வந்து கொள்கைன்னு பாத்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவர் வந்து ஜாதி என்னை வரையும் வந்து ஒழிச்ச மாதிரி தெரியல. அவர் வந்து ரிசர்வ் தொகுதி எங்க இருக்குதோ அதுல வந்து ஒரு சீட்டு கொடுங்க 2 சீட்டு கொடுங்கன்னு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதை கேட்டு ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி பக்கமே போறதும் கிடையாது. அந்த தொகுதியை பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையம் கூட வந்து ஒரே துர்நாற்றம் வீசக்கூடிய தொகுதியா தான் இருக்குது. சுத்தமான தொகுதியாவே இல்லை. அந்த வந்து எம்பி எலெக்ஷனுக்கு எம்பி நிதின்னு வருதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னே தெரியல. அதனால நிறைய ஊழல் பண்றாரு. அவர் பண்றாரோ இல்லையோ அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் ஊழல் பண்றாங்க. ஆனா மக்களுக்கு வந்து எம்பி நிதின்றது வந்து இதுவரையிலும் அவர் போனதா கிடையாது. அதே மாதிரி இவர் தனிச்சு நின்று இவர் வந்து ஒரு சிஎம் வேட்பாளராக நின்று ஜெயிக்கணுன்ற எண்ணமும் இவருக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இவரோட தொண்டர்களுக்கு சோறிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா, எல்லா அதர் கேஸ்ட் பொண்ணுங்களெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை ஒரு பேச்சை உருவாக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அதர் கேஸ்ட் பொண்ணுங்களா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுனால என்ன பலன்றது வந்து இவருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஜாதி ஒழின்றது எண்ணம் கிடையாது. ஆனா இவங்க ஜாதி தான் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுதுன்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணா எந்த அதர் கேஸ்டா இருந்தாலும் அந்த கேஸ்டோட கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து அப்பாவோட சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. அது திருமாவளவன் ஜாதியை சார்ந்தவங்க சர்டிபிகேட்டை தான். எஸ்சின்னா எஸ்சி கல்யாணம் பண்ணாருன்னா, ஆண் எஸ்சியா இருந்ததுன்னா, பெண் அதர் கேஸ்டா இருந்ததுன்னா எஸ்சி தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பிறக்க போற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குதோ, 3 குழந்தை பிறக்குதோ, 5 குழந்தை பிறக்குதோ, ஆனா அந்த கேஸ்டோட சாதி சர்டிபிகேட் வரும். ஆனா இவங்களுக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை அது வரும். அதுதான் உள்நோக்கத்தோட பாரு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இனிமேல் அது மாதிரி சொல்லாதீங்க. அது மாதிரி தவறான விஷயம். அவங்கவுங்க பேரண்ட்ஸ் விருப்பம் இல்லாம பெண் குழந்தைகள் அடுத்தவங்களை வந்து யாரையும் காதலிக்காதீங்க. திருமாவளவன் பாத்தீங்கன்னாக்கா ஊழல் பண்றான்னு சொல்றீங்க. எந்த விஷயத்துல நீங்க கண்ணால பாத்தீங்களா, இல்ல யாரோ சொல்லி கேட்டிருக்கீங்களா? எது வச்சு நீங்க சொல்றீங்க? அது வந்து அந்த தொகுதியை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. ஒரு எம்பின்னா அந்த தொகுதி செழிப்பா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து எல்லாம் நல்ல கட்டடமா இருந்துச்சு. கட்டடத்தை சுத்தி வந்து அந்த பேருந்து நிலையம் சுத்தி வந்து நல்ல இடமா இருந்து சுத்தம் பத்தமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, சிங்காரமா இருந்துச்சு, சிங்கார சென்னையா இருந்துச்சுன்ற மாதிரி வந்து சிங்காரமா இருக்கணும் அந்த பகுதி. அந்த தொகுதி வந்து மேம்பாட்டு இது வந்து அந்த எம்பி நிதியில இருந்து கட்டப்பட்டது பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி ஒரு பேருந்து நிலையமே அங்க இல்லையே. இருக்கிற பேருந்து நிலையமே வந்து ஃபுல்லா சாக்கடையாவே இருக்குது சுத்தி. இது அண்ணன் திருமாவளவன் அந்த எம்பி தொகுதியில அது மட்டும் தான் நடக்குதா, இல்ல தமிழ்நாடு முழுதுமே இருக்குதா? அவரு வந்து எம்பி, அதாவது ரிசர்வ் தொகுதியில எம்பியா வந்து அவர் மட்டும் தான் நின்று ஜெயிச்சிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது. ரிசர்வ் தொகுதிக்காக தானே அவர் கூட்டணி கட்சியில வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்ப இந்த நாடக காதல் பாத்தீங்கன்னா சொல்றீங்க இல்லையா, ஜாதி ஒழிக்கணும்ன்றதுனால அந்த திருமாவளவன் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அது ஜாதி ஒழிக்கணும் இல்லைங்க. நாடக காதல்ன்றது ஜாதிக்கு எண்ணிக்கை அதிகமா வரணும், ஓட்டு அதிகமா வரணும், வாரிசுகள் அதிகமா வரணும்ன்றதுனால ஜாதிக்குள்ளார கொண்டு வரணும்ன்றதுதான் நாடக காதல். அது அந்த ஜாதியை சார்ந்த நண்பர்களுக்கு தெரியல. சரி, ஓகே. ஜாதி ஒழிக்கணும்னா எப்படி ஒழிக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஜாதியை ஒழிக்கணும்னா வெரி சிம்பிளுங்க. ஜாதியை வந்து அன்னைக்கு அம்பேத்கர் வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாரு. என்னன்னா, தாழ்ந்த ஜாதியில வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே வந்து 5 பேர் கொண்ட குழு வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஜாதியெல்லாம் ஒழிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச உடனே ஒழிச்சிடலாம். எப்படி வளர்ச்சி அடையணும்னா, தாழ்ந்த ஜாதியில ஒருத்தவங்க யாரு ஒரு உயர்ந்த பதவியில வர்றாங்களோ, அதாவது இப்ப இருக்காங்க இல்லையா, இப்ப வந்து தாழ்ந்த ஜாதியில உள்ளவங்க தான் உயர்ந்த பதவியில இருக்காங்க. யாரு? ஜனாதிபதி அவர்களை சொல்றேன். அப்படி வந்துட்டாங்கன்னாவே அடுத்த நிமிஷமே ஜாதி இல்லை அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சட்டம் வந்து அம்பேத்கர் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த சட்டத்தை வந்து இன்னைக்கு நிறைவேற்றல.
அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சட்டமும் கொண்டு 5 பேர் கொண்ட குழுவை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஆஃப்டர் சுதந்திரம் 1947க்கு பிறகு குடியரசு வந்ததுக்கு பிறகு இந்த குடியரசுக்கு பிறகு வந்து ஜாதி ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே வந்து இல்லை, ஜாதி மக்கள் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகட்டும், ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம் இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னதுக்கு 5 பேர் கொண்ட குழுவை வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனா 20 ஆண்டு கழிச்சு 20 ஆண்டு காலம் கழிச்சு வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேல போச்சுது. ஆனா வந்து ஜாதி வந்து கிடையாதுன்ற ரூல்ஸை கொண்டு வரல. இன்னைக்கும் ஸ்கூல் சர்டிபிகேட்ல வந்து 10th போனாவே 10th எழுத முடியறது இல்லை, ஜாதி சான்றிதழ் இருந்தாதான் 10th எழுத முடியுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து ரிசர்வ் தொகுதின்னு அங்கே நிறைய இருக்குது இந்தியா முழுவதும். அதனால ஜாதி அழிக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் ரிசர்வ் தொகுதியை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஜாதி அழிக்கணும்ன்றத நீங்க காரணத்தை கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஜாதி அழிக்கணும்னா வந்து ஜாதி ரிசர்வ் தொகுதி இருக்கக்கூடாது, ரிசர்வ் தொகுதி எதுவுமே கிடையாதுன்னு இந்தியாவில வந்து அறிவிக்கணும். ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். யாருமே வந்து எல்லாம் இந்தியன்ற சர்டிபிகேட் மட்டும்தான் இருக்கணும் எல்லாருக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். எல்லாரையும் மனிதர்களா மட்டும்தான் பார்க்கணும். உலக நாடுகளை போன்று நம்ம நாட்டுல மட்டும்தான் பார்ப்பனர்களால் ஜாதிகள் உருவாக்கப்பட்டு அவர்களின் வருமானத்திற்காக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்தியாவில்.